அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் பொங்கலுக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். நான் அரை கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வானலில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். கருகிட வேண்டாம், பொன்முறுவலும் வர வேண்டாம். சும்மா வாசம் வர்ற வரைக்கும் லைட்டாக வறுத்தா போதும். கருகிடக்கூடாது, ரொம்ப பொன் கலராகவும் வரக்கூடாது. நமக்கு வாசம் வந்துச்சுன்னா போதும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும் நமக்கு. அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நான் வறுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் கொட்டிக்கிறேன். கொட்டிட்டு நான் 1 கப்பு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அரை கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு பச்சரிசி. மாவரிசி பச்சரிசி அப்படின்னு சொல்லி கேட்டால் கடையில் தருவாங்க. அந்த அரிசி வாங்கிட்டு வருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு. நான் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். தண்ணி விட்டு நல்லா 2-3 வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அரிசியும் பருப்பும் அது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பானையை ரெடி பண்ணிக்கலாம். நான் சில்வர் பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி. சும்மா மஞ்சள் மட்டும்தான் தடவுறேன். நான் மஞ்சள் கொத்தெல்லாம் நான் கட்ட மாட்டேன். மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்தெல்லாம் எங்களுக்கு பழக்கம் கிடையாது. அதனால் அதெல்லாம் நான் கட்டுறது கிடையாது. அதனால் அது புது பானையில் தான் அதெல்லாம் கட்டுவாங்க. புது பானையில் கூட நாங்கள் கட்ட மாட்டோம். அதனால் நான் சில்வர் பாத்திரத்துலேயே வைக்கிறேன். சில்வர் பாத்திரத்துலேயே மஞ்சள் தடவி குங்குமம் பொட்டு வச்சுக்கலாம். மஞ்சளை தடவிட்டேன், குங்குமம் பொட்டு வச்சுருக்கேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேன். 1 கப்பு பால் ஊற்றிட்டு ஒரு 4-5 கப்பு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அரிசி நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி பொங்கி வரும்போது நம்ம அரிசி போட்டுக்கலாம். பாலும் தண்ணி ரெண்டும் சேர்ந்து நல்லா பொங்கி வருது பாருங்கள். இந்த டயத்தில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று போல் அப்போ தான் நல்லா வெந்து வரும். நம்ம குக்கரில் வச்சோம் அப்படின்னாக்கா 2 விசில் 1 விசில் நல்லா குக்கரில் வச்சா கூட ஒரு 2 விசில் 3 விசில் வச்சோம்னா நமக்கு நல்லா வெந்து வந்துடும். பொங்கல் அன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி நான் செய்கிறது. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பொங்கல் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது அப்படியே நல்லா கொதித்து வரட்டும். சாதம் நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறம் பாகு காய்ச்சிக்கலாம். இது மாதிரி சாதம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம நெய்யும் முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். நெய் நான் 1 குழிக்கரண்டி அளவுக்கு போட்டிருக்கேன். ஒரு 10 பல் நான் இது போட்டிருக்கேன். முந்திரி ஒரு 10 முந்திரி இட்டு நான் போட்டிருக்கேன். போட்டு அதை அப்படியே வறுத்துக்கலாம். அதை வறுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் திராட்சையை போட்டிருக்கேன். அதுவும் கொஞ்சம் லைட்டாக வறுபட்டு வரும்போது நம்ம இந்த திராட்சையும் போட்டுக்கலாம். அது கூடயே அது பபுள்ஸ் மாதிரி வரும் திராட்சை. அந்த டயத்தில் நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ நான் பொங்கலில் போடலை, வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். மாற்றி வச்சுட்டு அந்த வானலில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு 1.5 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். பொடிச்ச வெல்லம் 1.5 கப்பு எடுத்துக்கோங்க. நான் 1 கப்பு அரிசி, 1/2 கப்பு பாசிப்பருப்புக்கு நான் 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1.5 கப்பு கரெக்டாக இருக்கும். இது நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ நமக்கு பாகு பதம் தேவையில்லை. சர்க்கரை கரைஞ்சதுன்னா போதும். இந்த வெல்லமெல்லாம் கரைஞ்சதுன்னா போதும். கரையை விட்டுட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். மண் தூசி இந்த சக்கையெல்லாம் அதில் இருக்கும் வெல்லத்தில். அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வெல்லத்தை. இனிமே தான் நம்ம பாகு காய்ச்சணும். பாகு காய்ச்சி ஊற்றி நம்ம பொங்கல் வச்சோம் அப்படின்னாக்கா அது இருக்கும். 2-3 நாளைக்கு நம்ம வெளியில் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். பாகு வச்சு செஞ்சோம் அப்படின்னாக்கா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டைரெக்டாக வெல்லத்தை அதில் போடுறத விட இந்த மாதிரி பாகு வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக கெட்டு போகாது. பாசிப்பருப்புலாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதனால் சீக்கிரம் கெட்டு போகாது. பாகு வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். 2-3 நாளைக்கு வெளியில் வச்சு கூட நம்ம சாப்பிடலாம். ஆனால் அது அந்த அளவுக்கு நமக்கு இருக்காது. அப்படி இருந்ததுனாலும் கூட நம்ம அந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ பாகு பதம் பார்த்துக்கலாம். இது ரொம்ப பாகு முத்தணுன்றது கிடையாது.
ஓரளவுக்கு ஒரு தக்காளி பதம் வந்தால் போய் போதும். ஏன்னா மறுபடியும் நமக்கு அது வந்து வெந்துக்கிட்டு இருக்கும் பார்த்திங்களா சாப்பாட்டில். அதனால் வந்து அந்த மீதி இப்போ ஒரு 1/4 பாகம் வந்து நமக்கு அது நல்லா வெந்து வந்துடும். பாகு வந்துடும் நமக்கு அதுலேயே. சாதம் சூடாக இருக்கும்போதே நம்ம அதில் ஊற்றி மறுபடியும் நம்ம கலந்துக்கிட்டு இருப்போம் அடுப்பில் வச்சுட்டு. அந்த டயத்தில் வந்து நமக்கு மீதி இருக்கிற பாகம் கரெக்டாக போயிடும். தக்காளி பழத்தோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடும் நமக்கு பாகு. அதனால் வந்து ரொம்ப தண்ணியாலாம் நம்ம ஊற்ற வேண்டாம். இப்போ இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போது பாகு ஊற்றிட்டு நல்லா கலந்து விடணும். அடுப்பு மீடியம் சைஸில் ஏறிட்டோம். ஹையில் வச்சிடாதீங்க. ஏன்னா சில்வர் பாத்திரத்தில் வைக்கும்போது அடி பிடிச்சிடும் சீக்கிரமாக. வெல்லம் போட்டதுமே சாதாரணமாக பச்சரிசி ஆக்கினா கூட அடி பிடிச்சிடும். இப்போ வந்து அந்த நெய், முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையுமே அது கூட நான் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டயத்தில் வந்து நம்ம ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் இருந்தது அப்படின்னாக்கா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கிட்ட தாராளமாகவே போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். நான் வீட்டில் அப்பப்பையும் வந்து நான் அரைச்சி வச்சுக்குவேன். அதனால் வந்து நான் பவுடராக போட்டேன். இல்லை அப்படின்னா 2 ஏலக்காவை தட்டி கூட போட்டுக்கலாம். ஏலக்காயும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு பொங்கல் நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த டயத்தில் ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா வெல்லம் போட்டிருக்கோம். அது இப்போ வந்து நமக்கு அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால் லாஸ்ட்டில் தான் உப்பு போடணும். ஃபஸ்ட்டே போட்டிங்க அப்படின்னா பால் வந்து திரிஞ்சு போயிடும். அதனால் வந்து லாஸ்ட்டில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அந்த பாசிப்பருப்புக்கு வறுத்ததுக்கும் உப்பு போட்டதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.